புடிச்சத்துலேயும் அம்மாவோட 77வது பிறந்தநாள் போயஸ் கார்டனில் கொண்டாடும். நீங்கள் டெஃபினட்டாக வரணும்னு சொன்னாங்க. அவங்க எழுப்ப ஏற்று நான் இங்கே வந்திருக்கேன். இது நான் 4வது தடவை இங்கே வருது. ஐ திங்க் 77 வந்துட்டு அவங்க இங்கே பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்திருந்தேன். அவங்க ரெண்டு பேர் அவங்க சேர்ந்து ஆக்ட் பண்ணதா ஒரு ப்ரப்போசல் இருந்தது. அப்போ என்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கே வந்திருந்தேன். ரெண்டாவது தடவை ராகவனை கல்யாணம் பண்ணுவோம் ஓப்பனிங் அவங்களை கூப்பிடணும்னு சொல்லிவிட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்திருந்தேன். 3வது தடவை என் பொண்ணு கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்குறதுக்கு இங்கே வந்திருந்தேன். இது 4வது தடவை. அவங்க இங்கே இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மனதிலையும் இங்கே இருக்கும். அது தேர்தலுக்கு இன்னும் 13 மாதம் இருக்குது. ஏங்க இப்போ எப்படி தேர்தல் சொல்ல முடியும்? 5ல் 1 பாகம் இருக்குதுங்க. 5 ஆண்டு என்று சொன்னால் இன்னும் 1 ஆண்டுக்கு மேலே இருக்குது. மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க. பிப்ரவரி மாதம் தானே 13 மாத காலம் தேர்தலுக்கே இருக்குது. தேர்தல் நேரத்தில் நல்ல வலிமையான கூட்டணி அமையும். கவலைப்பட வேண்டியதே இல்லை. எப்படிகளை பொறுத்த வரைக்கும் பலமான கூட்டணி அமையும். அரசியல் சூது, சூழ்ச்சி, வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே 11 தேர்தல்களிலும் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டுமென்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். பொறுத்திருங்கள். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம். இன்னும் தேர்தல் நெருங்க நிறைய மாற்றங்கள் வரும். எங்கள் கூட்டணி பலப்படும். வெயிட் அண்ட் சீ. முழுமையாக திமுக கூட்டணி தான் பலமாக இருக்கிறது. எல்லாம் சொல்கிறாங்க, அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவார், அவர் கூட்டணி சேர்ந்தார். ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு தான் ஜெயிக்கும், தளபதி தான் ஜெயிப்பார் உறுதியாக. வணக்கம். இது கேள்விக்களம். மறைந்த முதலமைச்சர் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களது பிறந்த நாள் இன்று தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறது. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த விழாவில் திரு செங்கோட்டையனும் திரு தங்கமணியும் பங்கேற்கவில்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி புகழ்ந்து பேசி வருகிறது. இன்றும் கூட ஜெயலலிதா அவர்களை பாராட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழ்ந்து ஒரு நினைவு குறிப்பை வரைந்திருக்கிறார். அஇஅதிமுகவில் குழப்பம் ஒரு பக்கம் இருக்கும்போதே வலிமையான கூட்டணியை, பலமான கூட்டணியை அமைப்போம், இன்னமும் காலம் இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்கள் என்று அதிமுக சொல்கிறது. தங்கள் தலைமையில்தான் ஒரு கூட்டணி ஆட்சி என்று பாஜக சொல்கிறது. பாஜக அதிமுக தொண்டர்களை ஈர்ப்பதற்காக, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் மீது அபிமானம் கொண்டவர்களை ஈர்ப்பதற்காக தொடர்ந்து அவர்களை பாராட்டி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சிக்கிறதா என்பது ஒரு கோணம். வலிமையான கூட்டணியை உருவாக்கக்கூடிய அஇஅதிமுகவுடைய முயற்சிக்கு பாமக இதுவரை பிடி கொடுக்கவில்லை. தாவேகா தரப்பிலிருந்து கிரீன் சிக்னல் இல்லை. இந்த சவால்களை பற்றியும் பேசப் போகிறோம். நம்மோடு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சிவசங்கரி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள், திரு பிரியன் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். நான் திரு ஈஸ்வரன் அவர்களுடைய முதற் பார்வையை கேட்கணும். ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடுறது வழக்கம். இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் விமரிசையாக கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய லெகசியை கிளைம் பண்ணுறது, லெகசிக்கு சொந்தம் கொண்டாடுவது, அவர்களை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வதுன்ற இடத்துக்கு பிரதமரும் நகர்ந்திருக்கிறார். அதிமுக வலிமையான கூட்டணி அமைக்கும்னு இன்னைக்கும் திரு எடப்பாடி சூளுரைக்கிறார். உங்கள் பார்வை? அதிமுகவிலே ஒரு இரும்பு பெண்மணியாக, முதலமைச்சராக பணியாற்றி மறைந்திருக்கின்ற முன்னாள் முதலமைச்சருடைய பிறந்தநாள் இன்றைக்கு. இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற அதிமுகவினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை.
அரசியலிலே இன்னும் அதிகம். நம்பிக்கை இல்லை என்றால் அரசியலே கிடையாது. அப்படி ஒரு நம்பிக்கையை அவர் சொல்லியிருக்கிறார். இதில் என்ன பிரச்சனை என்னவென்று சொன்னால் 2024 கூட வலிமையான கூட்டணியை அமைப்பேன் என்று சொன்னார். அது நடக்கவில்லை. அதனால் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே அந்த பேச்சின் மீது நம்பிக்கை வரவில்லை என்பது யதார்த்தம். இதில் இன்னொன்று உட்கட்சி பிரச்சனைகள். அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள். உள்ளுக்குள்ளேயே பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது புதிதாகவும் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஊடகங்கள் உன்னிப்பாக கவனித்து அந்த செய்திகளை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்படி அந்த உட்கட்சி பிரச்சனையும் அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும். இன்னொன்று, எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் முதலமைச்சருடைய தலைமையிலே இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றோம். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அவரவர் கட்சி பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு வைக்கின்றோம், போராட்டங்களை கூட செய்கின்றோம். அது வேறு. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த கூட்டணியிலே பிளவு வந்து விடுமா என்று இலவு காத்த கிளி போல 24 எப்படி இருந்தார்களோ அப்படி இப்போதும் சிலர் இருக்கிறார்கள். அதுவெல்லாம் நடக்காது. சரி, எங்களுடைய கூட்டணியை தாண்டி மீதி இருக்கிற கட்சிகள் என்று பார்த்தால், ஏனால் அவர்களை வைத்துத்தான் இந்த ஒரு பெரிய வெற்றி கூட்டணியை அதிமுக அமைக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இருக்கிற அத்தனை கட்சிகளிலுமே முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறார்கள். முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாத கட்சியே கிடையாது. நீங்கள் இப்போ சொன்ன அத்தனை கட்சிகளிலுமே முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளே ஒற்றுமை வரும் என்று தெரியாது. அப்படியே ஒற்றுமை வந்தாலும் கூட மக்கள் நம்ப மாட்டார்கள். தேர்தல் நேரத்திலே வருகிற அந்த கூட்டணி என்பது ஒரு நிலையான ஆட்சியை தர முடியாது என்பதை மக்கள் புரிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நிலையான ஆட்சி இப்போது 5 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறது. மீண்டும் ஒரு வாய்ப்பை அதற்காக தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற அத்துணை திட்டங்களும் இன்றைக்கு மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு கூட நோயாளிகளுக்காக, மருந்து வாங்குபவர்களுக்காக 1000 மருந்தகங்களை, முதலமைச்சர் மருந்தகங்களை ஒரே நாளிலே அரசிலே திறந்திருக்கிறார்கள். இது முதல் கட்டம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் 4 மருந்தகங்கள் கண்டிப்பாக திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதில் நோயாளி எப்படி பெண்களை இழுப்பதற்காக, பெண்களை தன் பக்கம் கவர்வதற்காக இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வந்தார்களோ அதை போல மாணவ மாணவிகளை கவர்வதற்காக அங்கே கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் என்று வந்தது போல இப்போது நோயாளிகளை கூட உங்களை நாங்கள் கவனிக்கிறோம் என்று 75% டிஸ்கவுண்ட், மார்க்கெட்டில் இருக்கிற விலையை விட 75% குறைவாக மருந்துகளை கொடுப்பதற்காக இன்றைக்கு மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் நல திட்டங்களால ஆட்சிக்கு நல்ல பெயர் இருக்கு. மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் உங்க கூட்டணியிலன்னு சொல்றீங்க. பிராடா 3-4 பாயிண்ட்ஸ் நீங்க தொட்டிருக்கீங்க. அதுல ஒரு பாயிண்ட் பற்றி மட்டும் கேட்க விரும்புறேன். ஒன்று, நீங்க சொல்றது ஏற்கனவே போன தேர்தலே வலிமையான கூட்டணி அமைப்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அவரால் அப்போது அமைக்க முடியல, இப்போ வரலையும் அமைக்கவும் முடியல. அதற்கான வாய்ப்புகள்னா நிறைய பேர் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்றீங்க. ஒன்று அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், சீமான் அண்ட் நடிகர் விஜய், இவங்களெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து சொன்னாலும் கூட எதிர்காலத்தில் அதிமுக சொல்லுது பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு. இன்னொரு புறத்தில் மற்ற கட்சிகளோடு பாமக
தனித்து போட்டி இல்லைன்ட்டாங்க, கூட்டணி தான்னு அவங்க நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாங்க. அவங்க ஏதேனும் ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து நம்பகத்தன்மை வராதுன்றீங்க. டிஎம்கே கூட்டணி மாதிரி தொடர்ச்சியாக ஒரே அணியாக இயங்கினால் மக்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இது இருக்காதுன்னு சொல்கிறீங்க. எந்த அடிப்படையிலன்னு கேட்குறேன். திடீரென்று தேர்தலுக்கு முன்பு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகளிடம் ஒரு ஒற்றுமை அப்படின்ற ஒன்றை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்படுத்த முடியாதா? இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒன்றை வச்சு ஒரு கூட்டணியை அவங்களால கட்டமைக்க முடியாதா? கடந்த காலத்தில் அப்படிலாம் நடந்திருக்கேன். இல்லை, அப்படி அந்த கடைசி நேரத்திலே ஏற்படுத்துகிற அந்த கூட்டணிகள் மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெறாத காலங்களும் உண்டு. அதுபோல நிலைதான் இப்போதும் ஏற்படும். ஏனால் ஒருவரை ஒருவர் இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டு, ஒருவரை ஒருவர் இன்றைக்கு திட்டிக்கொண்டு கடைசி நேரத்திலே தேர்தல் கூட்டணியாக மாறும் பொழுது மக்களிடத்திலே அந்த எதிர்பார்ப்புகள் இருக்காது, அந்த நம்பிக்கை இருக்காது. அதில் இருக்கிற கட்சிகள் அத்தனையும் அப்படித்தான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஆட்சி என்று தங்கள் தலைமையில் தான் ஆட்சி என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு விஜய் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார், தான் முதல்வர் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் அதிமுகவோடு கூட்டணிக்கு வரும் பொழுது அந்த கட்சிக்காக வாக்களிக்க இருந்தவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. அதே போலதான் நீங்கள் அவர்கள் தலைமையிலங்கிறப்ப நீங்கள் இப்போ அதிமுக விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு இவர்கள் பணியாற்ற முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் மக்கள் மத்தியிலே இன்றைய தேதியிலே அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. இனி வருகிற காலத்திலும் அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் தெரியவில்லை. இன்னைக்கு தேதியில் சேர மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் சார்? இப்போ விஜய் இருக்கிறாரு, அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு அந்த கட்சி முயற்சி பண்ணலாம். அதிமுகவோட பேச்சு இல்லை அப்படின்னு மறுத்தாங்களே தவிர எதிர்காலத்தில் சேர மாட்டோம்னு சொல்லலை, அதிமுகவை அவர் விமர்சிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவை பாமக விமர்சிக்கிறது இல்லை, பிஜேபி மட்டும் தங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ அந்த சூழலில் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டுக்கு ஸ்கோப்பே இல்லைன்னு இன்னைக்கு தேதிக்கு திட்டவட்டமாக சொல்ல முடியுமா? அப்படியே கூட்டணி அமைந்தாலும் அது வெற்றி கூட்டணியாக இருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் கிடையாது. எங்களை பொறுத்தவரை அவர்கள் ஏதாவது கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்தால் அந்த தேர்தல் நேரத்தில் அந்த போட்டி என்பது நன்றாக இருக்கும், கடுமையாக இருக்கும், தேர்தலை சந்திப்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் வெற்றி பெறப்போவது எங்களுடைய கூட்டணி தான். அது வெற்றி கூட்டணியாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே, சிவசங்கர் அவருடைய கோணத்தை கேட்கலாம். ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் நரேந்திர மோடி அவர்கள் தமிழில் ட்வீட் போட்டு அவரோடு பழகியது கௌரவம் அப்படின்னு சொல்கிற ஒன்றை பார்க்குறோம். அரசியலில் ஒரு வாழ்த்து சம்பிரதாயங்கள் எதுவும் சம்பிரதாய நடவடிக்கைகள் மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அவங்க வேற ஒரு மெசேஜை கடத்த விரும்புகிறாங்க அப்படின்னு பொருள். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் இல்லை கொள்கை ரீதியாக. அப்படி இருக்கும்போது அவங்கள வாழ்த்துறதுன்றது மேலெழுத வாரியாக பார்த்தா மறைந்த தலைவர்களை புகழ்வது வாழ்த்துவதுன்றது நம்முடைய மரபு அப்படின்னு சொன்னாலும், அண்டர் கரண்ட்டில் பிஜேபி அதிமுக தொண்டர்களை ஈர்க்க முயற்சிக்கிறதா அப்படின்றது ஒன்றும். வலிமையான கூட்டணியை கடந்த காலத்தில் அமைக்க முடியல, கடைசி நேரத்தில் அமைத்தாலும் மக்கள் ஏற்க மாட்டாங்கன்னு திரு ஈஸ்வரன் சொல்கிற கருத்துக்கும் உங்கள் பதில்? இந்தியாவின் இரும்பு பெண்மணி அம்மா சார், அம்மாவுடைய இன்றைய பிறந்த நாளை 77வது பிறந்த நாளை சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க எழுச்சியாக கொண்டாடி இருக்கோம். கொங்கு ஈஸ்வரன் சார் கூட வாழ்த்து சொல்லியிருக்காரு, அதற்கு நன்றி. ஒட்டுமொத்த தொண்டர்களின் சார்பாக தலைமையின் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அவர் சார் சொன்னார் இல்லை ஒரு வார்த்தை, நம்பிக்கை அப்படின்றார். நம்பிக்கையை விதைச்சதுனால தான் 32 வருடம் என்ன ஆண்டு இருக்கும் சார். நம்பிக்கைன்றது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்க நம்பிக்கையா இல்லை மக்களுக்கு விதைக்க வேண்டிய நம்பிக்கையா? நம்பிக்கைன்றது மக்கள் தான் சார் அந்த தலைமைக்கு அந்த கட்சிக்கு கொடுக்க வேண்டியதா. அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுத்ததுனால தான் 32 வருடம் ஆண்டு இருக்கும் சார். அப்புறம் எப்படி அவர் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாரு? இல்லை, கடந்த காலத்தை அவர் கொஸ்டின் பண்ணல. வலிமையான இயக்கமாக அதிமுக கடந்த காலத்தில் இருந்ததுன்றது அவர் கொஸ்டினே பண்ணல. அதிமுக இருக்கிற சூழல்ல மக்களுடைய நம்பிக்கை பெறாதுன்றது அவர் வைக்கிற. அதாவது அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இப்ப இருக்கிற விட கொடுமையான சூழ்நிலைகளை சோதனைகளை கடந்து வந்திருக்கு சார். கடந்து மீண்டும் மீண்டும் என்ன
வெற்றி பெற்றிருக்கோம். அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நாங்கள் பார்க்குற சோதனைகள்லாம் பெரிய சோதனைகளே கிடையாது. இதை விட பெரிய சோதனைகள்லாம் புரட்சி தலைவருக்கு வந்திருக்கு, அம்மாவுக்கு வந்திருக்கு. அம்மாவுக்கு வராத சோதனைகளா சார்? அதிலிருந்து மீண்டு வந்தாங்க. மிகப்பெரிய தோல்வி அடைந்த பிறகு கூட மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. அதனால் இந்த இயக்கத்துக்கு வந்து வெற்றி தோல்வியை சந்திக்கிறதும், சோதனைகளை சந்திக்கிறதும், சூழ்ச்சிகளை சந்திக்கிறதும் காலகாலமாக நடக்கிற விஷயம். அதை வைத்து வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களே நம்பிக்கை வாழ்த்த சொல்லிட்டாரு. கூடவே என்ன சொல்கிறாரு? நம்பிக்கைன்றாரு. எனக்கு என்னவோ அவங்களுக்குள்ள அவங்களே நம்பிக்கை வச்சுக்கிறாங்களே சார், மக்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லுங்க. நான் சவால் விடுறேன். இப்போ இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ நடக்கிற அவல ஆட்சியின் மீது நம்பிக்கை இருக்கான்னு சொல்லுங்க. நம்பிக்கை யார் வைக்கணும் சார்? மக்கள் வந்து அந்த ஆட்சியின் மீது, அந்த கட்சி மீது வைக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை இப்ப இல்லாதனால தான் மூளைக்கு மூளை கதறிட்டு இருக்காங்க சார். தமிழ்நாட்டின் ஒரு மாநிலத்தின் உயிர் மூச்சே சட்ட ஒழுங்கு. என்ன சூழ்நிலை நடக்குது? ஒரே நாள்ல 9 பாலியல் வழக்கு நடக்குது. கிட்டத்தட்ட எத்தனை 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா கீதா ஜீவனே சொல்றாங்க. அப்ப மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்களா? அப்படியே கூட்டணி அமைத்தாலும் அது வெற்றி பெறாதுன்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு இவரு? இந்த கற்பனை கதைகளுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றதை விட மக்கள் பதில் சொல்வாங்க சார். மக்கள் பதில் சொல்வாங்க. நாங்க கொண்டு வந்த நலத்திட்டம் சொல்றது வந்து இது போன சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பண்ண ஒரு முயற்சியும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு முயற்சியையும் சொல்றாரு. போன தேர்தலில் இதே போன்று ஒரு வலிமையான கூட்டணி அமைக்குவோம் அப்படின்னு திரு ஜெயக்குமாரோ அதிமுக தலைமையோ சொன்னாங்க. அது நடைமுறையில் அமைக்க முடியல. பாமக உங்களோட இருந்த பாமகவும் கடைசி நேரத்தில் போயிட்டாங்க. இல்ல அமைக்க முடியலன்றது தவறான கூற்று. எங்களுக்காக எல்லா கட்சிகளும் தயார் நிலையில இருந்தாங்க. கொள்கை ரீதியா ஒரு முடிவு எடுத்தோம். அந்த கொள்கை ரீதியான முடிவுபடி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றது ஒரு முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் போடப்பட்டது. அது 24 நடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் சார். அதனால நாங்க எந்த கூட்டணியும் எங்களை நோக்கி வரல. நீங்க சொல்லாதீங்க. நாங்க முடிவு எடுத்தோம். இல்ல பிஜேபியோடு வேண்டாம் என்பது உங்க முடிவு. அதுல மாற்று கருத்தே இல்ல. பிஜேபி வேணாம்னு அதிமுக முடிவு எடுத்தது. கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கோம்னு பிஜேபி சொல்லுச்சு. ஆனால் நீங்க கூட்டணி அமைக்கிறதுக்காக தைலாபுரத்துக்கு போய் முயற்சி பண்ண பாமக வரல. உங்களோடு வேறு பெரிய கட்சிகள், சொல்லும்படியான கட்சிகள் எதுவும் வரல. நாங்க பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கோம். இந்த பார்லிமெண்ட்டுக்கு நடந்த எலெக்ஷனை வந்து நீங்க சட்டமன்ற எலெக்ஷனோட பொருத்தி பார்க்காதீங்க. அப்பொழுது வாங்கப்பட்ட சதவீதங்களும் சட்டமன்றத்தில் வாங்கப்பட்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கும். 18% 33%. இப்ப தனித்தே எந்த கூட்டணியும் இல்லாம 21% வாங்கியிருக்கோம். அப்போ நம்பிக்கை இல்லாமல மக்கள் எங்களுக்கு வந்து பெரிய நான் சொன்ன எந்த வேற பெரிய கட்சியுமே இல்லாம 21% வாங்குறோம். ஆனா அவங்க அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்றாரு கொங்கு ஈஸ்வரன் சார், நாங்க இருக்கிற கட்சியை நோக்கி போராட்டங்களை நடத்துறோம். ஆனா எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லைன்றாரு. அப்ப இவங்க போராட்டம் நடத்தும் போது மக்களுக்கு அவநம்பிக்கை வராதா? நான் கேட்கிறேன், கொங்கு ஈஸ்வரன் சாரை பார்த்து கேட்கிறேன். போராட்டங்கள் நடத்துறோம் அரசை நோக்கி, ஆனா வேற கருத்து வேறுபாடுகள் கிடையாதுன்றாரு. அப்ப போராட்டங்கள் நீங்க நடத்தும் போது அவங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி அவலங்கள் நடக்குது. கோரிக்கை வைக்கிறதோ மக்கள் மன்றத்துல போய் ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறதோ ஒரே நிமிஷம் அவரே குறுக்கிடுறாரு. அவர்கிட்ட கேட்கல. இல்ல அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு பாலகிருஷ்ணன் சார் சொல்றாரு. கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றாரு. விசிகா கொடி ஏத்த முடியலன்னு சொல்றாங்க. தீண்டாமை அதிகரிச்சிருக்கு. அடுத்து என்ன இப்ப பேசுறார் கொங்கு ஈஸ்வரன் சார், விவசாயிகளுக்கு இன்ன வரைக்கும் பயிர் காப்பீடுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கருத்து வேறுபாடு எதனால வருது? மக்களுக்கு இந்த அரசு எதையும் செய்யல. அதனால தான் நீங்க போராட்டம் நடத்துறீங்க. அப்ப நீங்க போராட்டம் நடத்திட்டு நீங்க கை கோக்கும் போது மட்டும் மக்களுக்கு நம்பிக்கை வந்துருமா? அப்ப அவநம்பிக்கை தான் வரும். திரு ஈஸ்வரன், இதில் வந்து தெளிவாக முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். எல்லா கட்சிகளும் அந்த புரிதலோடு நாங்கள் இருக்கின்றோம். முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார், கோரிக்கை வைத்து அரசிடம் வைப்பது என்பது அந்தந்த கட்சிகளுடைய உரிமை, அதற்கும் கூட்டணிக்கும் சம்பந்தமில்லை, அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக புரிதல் எங்களிடத்தில் இருக்கிறது என்று முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து இதில் வந்து இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் நினைக்கிறது அது நடக்காது. ஆனால் உங்கள் நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். நம்பிக்கை வந்து தவறு என்று சொல்லவில்லை. நீங்கள் மக்கள் நம்பிக்கை வைப்பாங்கன்னு சொல்கிறீங்க, அதில் ஓகே. கடந்த காலங்களில் வலிமையாக இருந்து இங்கே நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல. இன்னும் ஒன்று, அதாவது பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது தெளிவாக இருக்காரு. உங்கள் பொதுச் செயலாளர் தெளிவாக இருக்கின்றார். அப்போ பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி என்பது ஒரு முடிவான ஒன்று. ஸோ பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணிங்கிறப்ப எந்தெந்த கட்சிகளை எப்படி அவர் வழிக்கு கொண்டு செல்லுவார்கள் என்று தெரியாது. இப்போ பாமக இருக்காங்க, பாமக உங்க கூட வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பாமகவில் வந்து அவங்க யாரையாவது ராஜ்யசபா எம்பி ஆக்கி நாங்கள் வந்து மந்திரி ஆக்குறோம் அப்படிங்கிறப்ப எப்படி போன தேர்தலில் கடைசி நேரத்தில் பாமக அங்கே பிஜேபி கூட போனாங்களோ, இந்த தேர்தல்லையும் அவங்க அங்கே பிஜேபி கூட போகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அங்கே டெல்லியில் ஆட்சி வச்சுருக்காங்க.
எந்த கட்சியை வேணாலும் எப்படி வேணாலும் வளைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு அந்த எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்துகிறார்கள். அவங்க கவலைப்படவே இல்லை, அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் தமிழ்நாட்டுல வந்து அவங்க சின்ன கட்சி தானே சார். தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கேவை சேலஞ்ச் பண்ற இடத்துல பிஜேபி இருக்கா என்ன? பிஜேபியால ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க முடியுமா? ஏடிஎம்கேவால் அமைக்க முடியுமா? போன தேர்தல் அப்படி இல்லைல்ல, பெரிய வித்தியாசம் இல்லையே. அவங்களும் வந்து கூட்டணி அமைச்சு வாக்குகள் 2 பேரும் பக்கமாக வந்துட்டாங்களே. ஒரு 3% 4% தான் அவங்க 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசம். 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து என்ன பதவி வேணாலும் கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு. இவங்ககிட்ட அது எதுவும் கிடையாது இல்லையா? மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட் வேற இருக்கு சார். அதாவது அவங்களோட அதெல்லாம் இருக்கு. ஈஸ்வரன் சார் ஒரு நிமிஷம். தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னோடியா இருக்கிற ஒரு மாநிலம் சார். இவங்க புரிதல் என்றாரு. ஜனநாயக ரீதியா எங்களுக்குள்ள புரிதல் இருக்குன்னா அதே புரிதல் எல்லா கூட்டணிக்கும் இருக்கு. உங்க கூட்டணிக்குள்ள தான் டிமாண்ட் வைக்கிறாங்க. திரு கமலஹாசன் அவர்கள் வைக்கலையா? வைகோ அவர்கள் வைக்கலையா? அது விட்டுடுங்க. அதுக்கான டிமாண்ட், அதுக்கான உரிமை அது அந்தந்த நேரத்தில் போடும். ஆனா ஒரு விஷயம் இப்ப நான் தெளிவா சொல்றேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் அமையும். ஒருமித்த கருத்துள்ள கட்சிகளோடு தான் நாங்கள் இணைவோம். அதை திட்டமட்டமாக பலமுறை நாங்கள் சொல்லிட்டோம். அடுத்து இந்த டிமாண்ட்ஸ், இந்த கோரிக்கை அவர் சொல்ற தொடர்ந்து இது நடக்குதுன்றாரு. தொடர்ந்து உங்களுக்குள்ள பிரச்சனைகள் நடக்குதுன்னா எந்த கூட்டணி யாருக்காக அமையும் சார்? மக்கள் நல கூட்டணி மக்களுக்காக மட்டும்தான் அமையும். மக்களுடைய நலனுக்காக மட்டும்தான் ஆயிடும். மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்காக நீங்கள் போராடும் போது தொடர்ந்து நாங்கள் போராடுறோம் நீங்களே பொதுவெளியில் சொல்லும் போது அப்போ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அப்போ மக்கள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு வரி உயர்வு, விலையேற்றங்கள், விவசாயிகள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, இன்னைக்கு ஜாக்டோ ஜிஎஸ்ஆர் போராட்டம், அந்த போராட்டத்துக்கு தடை வாங்கியிருக்காங்க. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சுற்றி நடக்குது. அரசு ஊழியர்கள் பிரச்சனை இருக்கு, போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கு, அமைப்பு சாரா தொழிலாளர் பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் சார்ந்துதான் சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதுதான் சார் மிகப்பெரிய சோதனை இந்த இயக்கம் பார்த்துருக்கு. அந்த சோதனைகள்லாம் கடந்து வெற்றி பெற்றிருக்கு. 32 வருடம் தான். இப்ப நடக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை சார். தெளிவா இருக்கும். சோதனைகள் வந்து எதிர்த்தரப்புல இருந்து வந்திருக்கு. இப்ப வந்து உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை வருது. செங்கோட்டையன் வந்து தலைமை கழகத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. தலைவர் மறைவுக்கு பிறகு எத்தனை பேர் சார் வெளியே போனாங்க? என்ன ஆச்சு இந்த இயக்கம்? திரும்ப ஒற்றை தலைமையில அம்மா கொண்டு வந்து ஒரு குடையின் கீழே நிறுத்தினாங்க. அதே ஆளுமையோட செய்யறோம். எங்களுக்கு இருக்க மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? எதிரிகள் செய்யற சூழ்ச்சி, துரோகிகள் செய்யற துரோகம். இது எல்லாம் என்ன பண்ணணும்? கடந்து மக்கள் கிட்ட நாங்க கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு போய் நிறுத்தி இப்ப இருக்க திமுகவோட அவலங்களை கொண்டு போய் எதிரிகளுடைய சூழ்ச்சி, கூடவே இருக்கிறவங்களுடைய துரோகம். ஆமா, இது ரெண்டும் தான் சவால். இத உடைச்சு நாங்க கொண்டு வந்த நல்ல திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா சவாலே தவிர கட்சிக்குள்ள எந்த சவாலும் கிடையாது சார். அது கட்சிக்கு உள்ள சவால் இல்ல சார். வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு அதிமுக வந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. சகோதரி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போது 21% வாக்குகளை பெற்றிருக்கிறோம்னு சொன்னாங்க. 22 என்று நினைக்கிறேன். அது எவ்வளவுலேருந்து கீழே வந்திருக்குன்னு பார்க்கணும். அது நாடாளுமன்ற தேர்தல் தான் அந்த காரணம்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய சரிவு என்பது அதிமுக தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி இல்லாதது தான் காரணம். இவருடைய கருத்துக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதுக்கு முன்னாடி திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் கூறிய சில கருத்துக்களிலிருந்து மாறுபட வேண்டியிருக்கு. அவர் ஏதோ அதிமுக மட்டும்தான் பலவீனமாக இருக்குது, அதிமுக அணியில் தான் பிரச்சனை அல்லது அதிமுகவுக்கு தான் அணிக்கு ஆள் இல்லை என்பது போல சில கருத்துக்களை சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இன்னும் அதிக பிரச்சனைகள் இருக்கின்றன. அதெல்லாம் மூடி மறைக்க முடியாது. அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரலை திருமாவளவன் ஒலிக்க தொடங்கிவிட்டார். வேங்கை வயல் குறித்த அதிருப்தியை நிராகரிக்கிறார். சிபிசிஐடியினுடைய விசாரணையை திருமாவளவன் நிராகரிக்கிறார். அந்த ஊர் நிராகரிக்கிறது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சகோதரி குறிப்பிட்டது போல அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று கேட்டதையெல்லாம் ஏதோ நெருடல் என்பது போல சமாளிக்கிறார். அது ஒன்று. இரண்டாவது, சார் விஜய் நடந்துகிட்டு இருக்கும் போதே தான் ஹிந்தி பிரச்சனை வருகிற போது, இந்தியை திணிக்கிற போது சென்னையில் கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடி இந்தியா யாருக்கெல்லாம் அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்களோ அதற்கு காரணம் இல்ல சார், நீங்க யாருக்கெல்லாம் அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்களோ ஒரே மேடையில் நின்று முழக்கம் விடுறாங்களே பிஜேபிக்கு எதிராக. அது ஹிந்தி பிரச்சனை. ஹிந்தி பிரச்சனைக்காக ஒரே மேடையில் நிற்கிறாங்க. தங்களுடைய முந்தைய குற்றச்சாட்டுகளை வாபஸ் வாங்கி கொண்டார்களா? இல்ல, அவங்க தனித்தனி மேடையில் எதுக்கலையே, ஒரு கூட்டணியில் இருக்கிறோன்றதை உறுதிப்படுத்துறாங்கல்ல. இல்ல இல்ல, அதுதான் நான் சொல்றேன். மனக்கசப்புகள் அந்த கூட்டணியிலும் இருக்கின்றன என்பதை தான் வலியுறுத்துகிறேன். ஓகே, கடுமையான அதிருப்திகள் இருக்கின்றன. இன்னொன்னு, திரு விஜய் தலைமையில கூட்டணி கட்டமைந்தால் திமுக அணியிலிருந்து 1-2 கட்சிகள் போகாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் நான் கேட்கிறேன். அப்ப 5 முனை போட்டி. அதுதான் 5 முனை போட்டி. திமுக கூட்டணி, விஜய் கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நான் அது சொல்றேன் 5 முனை போட்டி. 5 முனை இல்ல, நான் அதான் சொல்றேன். ஹைப்போதெட்டிக்கலா நீங்க ஒரு பிக்சர் பார்க்கும்போது நீங்க எத்தனை முனை நினைக்கிறீங்க? இல்ல, திரு விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் வராவிட்டால்
வராது என்பதுதான் எனக்கு கிடைக்கிற தகவல் பிளஸ் என்னுடைய பார்வை. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளடங்கிய வலிமையான கூட்டணி உருவாகுமானால் திமுகவுக்கு தலைவலி தொடங்கி. புரியல என்ன நீங்க சொல்றீங்க? அதிமுக வந்து பிஜேபியோட போக மாட்டோம்னு திட்டவட்டமா திரும்ப திரும்ப சொல்றாங்க. நீங்க அவங்களோட சேர்த்து ஒரு கூட்டணியே பிளஸ் பிளஸ்னு போயிட்டே இருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். விஜய் இல்லை என்றால் அதிமுகவுக்கு என்ன ஆப்ஷன் நான் கேட்கிறேன். சார் விஜய் இல்ல அப்படின்றத முடிவுல தானே அவங்க போறாங்க. விஜய் இப்ப இருக்கிறாரு நான் சொல்றாங்க. இல்லை, விஜய்க்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தப்பு இல்லையே. இருங்க, தாராளமாக நான் தவறு என்றே சொல்லவில்லை. நான் ஒரு சினோரியோ சொல்லுகிறேன். விஜய், அதிமுக, வேறு சில தேமுதிக போன்ற கட்சிகள் உருவானால் அதுவும் வலிமையான அணிதான். விஜய் வரவில்லை என்றால் இன்னும் வலிமையான அணியும் உருவாகும். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக, புதிய தமிழகம் உள்ளிட்ட ஏற்கனவே இருந்த பழைய என்டிஏ அது வரும். பழைய என்டிஏ பலமுறை தோத்து போச்சே சார். இருங்க, போட்டிட்ட எல்லா தேர்தலையும் அந்த என்டிஏ தோத்துருக்கு. அசெம்பிளில தோத்துருக்கு. அதைத்தான் இன்றைக்கு சகோதரி அவர்கள் சொன்னார். இன்றைக்கு எவ்வளவு தூரம் மக்களிடையே அதிருப்தி உருவாகி இருக்கிறது என்பதற்கு பல காரணங்களை சொன்னார். நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல சார். ஆனால் திரு ஈஸ்வரன், நீங்க ஒரு பத்திரிகையாளர், திரு ஈஸ்வரன் வந்து சாதனையை சொல்றதும் திருமதி சிவசங்கரி வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறதும் இயற்கை. ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, கூட்டணியில் இருக்கிறவங்க நாங்க என்னென்ன சாதனைகளை சொல்றோம், ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு அப்படிம்பாங்க, எதிர்கட்சி ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு பார்வை இருக்குல்ல, தாண்டிய பார்வை தான் நான் சொல்றேன். கடைசியில் என்ன நிற்கும்னா, உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை செய்யக்கூடிய ஒரு வலிமையான அணி உருவாக போகிறதா, அந்த அறுவடையை அதிமுக எடுத்துக்கொள்ளுமா? அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் பிஃபோர் எடி. ப்ரோ இன்கம்பன்சி இருக்கா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? மகாராஷ்டிரால இருந்தது ப்ரோ இன்கம்பன்சியா, ஆன்டி இன்கம்பன்சியா? நான் சொல்றேன் சார். இவங்க வந்து நீங்க மகாராஷ்டிரா போனா இன்னும் கொஞ்சம் டீடைலா பேசணும். நான் சொல்லுவது சேலஞ்சஸ் பிஃபோர் ஏடிஎம்கே என்று நீங்கள் கேட்டீர்கள். எஸ். ஒன்னு யூனிஃபிகேஷன் ஆஃப் ஏடிஎம்கே. யூனிஃபிகேஷன் ஆஃப் ஏடிஎம்கே will itself give a booster to the ADMK cadre. That has been ruled out by the party leadership. நான் நெகோஷியபிள் சார். சார் அதெல்லாம் இப்ப சொல்றது சார். நான் சொல்லுவது செல்வி ஜெயலலிதா அவர்களை மிக மோசமாக விமர்சித்தவர்களை அவரது தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்து அவர்களை தன்னுடைய மந்திரி சபையில் இடமளித்தார். சாதாரணமாக அல்ல. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு செகண்ட் சார், உங்களுக்கு வரலாறு நன்றாக தெரியும். இருங்க, எம்ஜிஆர் அவர்கள் வெளியே போனாரு. வெளியே போன எம்ஜிஆர் ஒரு ரவுண்ட் வருவாரா? அவர் என்ன சினிமாவா, சினிமா நினைச்சிட்டாரா எம்ஜிஆர் என்று கேட்டவர் தான் ராஜாராம், கா ராஜாராம். அவரை எம்ஜிஆர் சபாநாயகராக்கினார், மந்திரி ஆக்கினார். எம்ஜிஆர் லீடர் சார், ஜெயலலிதா லீடர். ஆமா, ஜெயலலிதாவை கொஸ்டின், அதனால தான் நான் சொல்ல சார் பலமுறை கொஸ்டின் பண்ணிருக்காரு, போனாரு வந்தாரு, அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் ஜெயலலிதா ஒரு டால் லீடர். அவங்க லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டாங்க. பட் இங்க என்னன்னா டிடிவி தன்ன லீடர் நினைக்கிறாரு. நான் சரியான புள்ளி, இபிஎஸ் ஈக்குவலான லீடர்னு டிடிவி நினைக்கிறாரு, ஓபிஎஸ் நினைக்கிறாரு. அவர் ஒற்றுமை வேண்டும் என்று தான் சொன்னார். நீங்கள் நிராகரித்த காரணத்தால் சார் ஏடிஎம்கே நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம். ஏடிஎம்கே சரியான புள்ளியில நீங்க நிறுத்துனீங்க. அதுக்காக நான் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ அம்மா அவர்களோ டாலஸ்ட் லீடர்ஸ். இவர் அப்படி அல்ல. யூ கேனாட் கம்பேர் வித் தட் கிரேட் லீடர்ஸ். அவர் மிஸ்டர் எடப்பாடி அவர்களை நீங்கள் அவர்களோடு ஒப்பிடவே முடியாது. அப்போ யூனிஃபிகேஷன் என்பது உங்களுக்கு காலத்தின் கட்டாயமாகும் சார். ரூல், அந்த பாதிப்பு என்ன, விளைவு என்ன, இதனால சேதாரம் என்னன்னு தெரியாமலா அவர் வந்து ஓனாய் கதை சொல்றாரு? ஓனாய் கதை சொல்லலாம் சார். யாரு ஓனாய் என்று அவரும் திருப்பி கேட்டிருக்கிறார். அதெல்லாம் வேற விஷயம். நீங்கள் இல்லை என்றால் என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே உங்க விவாதத்தில் சொல்லியிருக்கேன். இவர்கள் ஒன்றுபடவில்லைன்னு வச்சுங்க, இவர்களுக்குள்ளேயே பழைய குப்பைகளை கிளறுவார்கள் ரெண்டு பேரும். யார் அதிகமா? அது பார்ட்டி சார், மீதி எல்லாம் உதிரிகள்ன்றார் அவரு. மீதி எல்லாம் போனவங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்றதான் இவங்க சொல்ற பாயிண்ட். அந்த உதிரிகள் தான் உங்களை 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழக்க வைத்தார்கள். ஒரே செகண்ட், மேடத்தோட கருத்து இல்ல அவரு கம்பேர் பண்ண முடியாதுன்றாரு. அவரு திரு ஷோ அவர்கள் வந்து அதிமுக நல்லா இருக்கணுன்றதுக்காக பாடுபட்டவர். அதன் வழியில் வந்தவர் வந்து ஒரு அதிமுகவுடைய லீடர். இன்னைக்கு என்ன சார் லீடர்ஷிப், அவருடைய லீடர்ஷிப் அதை வந்து கம்பேரே பண்ண முடியாதுன்னா அவர் எடுத்து கொண்டு வந்த திட்டங்களை எடுத்து பாருங்க சார். தலைவர் அம்மாவே மிஞ்சற அளவுக்கு திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்காரு சார். அதெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கணும். அவர் நிர்வாக திறமையை நீங்க ஏத்துக்கணும். அவருடைய ஆட்சி முறையை பற்றி நான் பேசுறேன். அப்ப என்ன லீடர்ஷிப் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இருங்க, அவர்கள் இருவரும் மகத்தான ஆளுமை மிக்க தலைவர்கள். மக்கள் ஆளுமையில குறைஞ்சு போச்சு. நான் ஆளுமைன்றது சரி, மதிப்பீடு என்ன சார்? எவாலுவேஷன் நீங்க மதிப்பீடு எப்படி பண்ணுவீங்க? நீங்க
எப்படி மதிப்பீடு பண்ணுவீங்க சார்? அவங்களோட நிர்வாக திறமை இருக்கு. இத்தனை பிரச்சனை நீங்க சொன்னீங்க. எதிர்க்கட்சி அன்னைக்கு எதிர்க்கட்சி அந்த திமுக ஆடிக்கு போவோம், அமாசிக்கு போவோம், எதனா முடிஞ்சது அவங்களால? இன்ன வரைக்கும் முடியலையா சார்? அவர் எடுக்கிற முடிவை அவர் நிறைவேற்றுறாருல, அதான ஆளுமையே. அடுத்து நீங்க டிடிவியை பத்தி சொல்றீங்க, அவர் தான் லீடர்னு. அவர் வேறொரு கட்சி, வேறொரு தலைவர், லெட்டர் பேட் கட்சிக்கார கூட நான் தான் லீடர்னு சொல்லுவாங்க சார். அது அவங்களோட உரிமை. அதிமுகவுக்கும் அவருக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? குணா சார், உங்களை தான் நான் கேட்கிறேன். டிடிவி லீடர்ன்றீங்களே, அதிமுகவுக்கும் டிடிவி அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் கட்சிக்கு அவர் லீடரா இருந்துட்டு போறாரு சார். அதை பத்தி எங்களுக்கு என்ன? எங்களோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க வேற கட்சி தலைவர்களை. அதான் சொல்ற, ஒரு லெட்டர் பேட் கட்சி 5 பேர் 10 பேர் 100 பேர் இருக்கிறவங்க கூட லீடர் சொல்லுவாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் அஇஅதிமுகவுடைய தலைமை யார் கீழ இருக்கு? திரு எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அதனால அவர் லீடர்ஷிப்ல வந்து எந்த குறையும் கிடையாது. எத்தனையோ நெருக்கடியான சூழ்நிலை இந்த ஆட்சியை முடிச்சு இன்னைக்கும் திறமையா கையாண்டுட்டு இருக்காரு. மிகப்பெரிய கூட்டணி அமையும். பல பேரோட கனவு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கூட்டணியே அமையாது, நாங்க தனித்து விடப்படும். அப்படிலாம் எதுவுமே நடக்க போறதுல 26 மகத்தான வெற்றியை அஇஅதிமுக பெறும் சார். எடப்பாடியார் முதலமைச்சர் யாரும் சொல்ல. உங்களோடும் ஏதேனும் பேசுறவங்க என்ன சொல்றாங்க? அவரால் கட்டமைக்க முடியாது, கட்டமைச்சாலும் தோத்து போயிடும். யூகங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். மக்கள் தான் பதில் சொல்லணும். மக்கள் தான் எஜமானர்கள். பிரியன் சாரோட கோணத்தை கேட்போம். இல்லை, அதாவது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தோட எடப்பாடி காலத்தை நம்ம ஒப்பிடவே முடியாது. அதுக்கு பிறகு வருவோம். ஏடிஎம்கே ஓட் பேங்க் சொல்றோம்னா, எடப்பாடியை வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவலாகவும் ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாகவும் சித்தரிக்கிற ஒரு போக்கு வந்து அதிமுகவில் இருக்கு. அது வந்து ஒரு தவறான போக்கு ஆக்சுவலாக. ஏன் தெரியுமா? இதுவரையும் வந்து எடப்பாடி அவர்கள் அவரை முதலமைச்சராக கேண்டிடேட்டாக போட்டு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட வின் பண்ணி முதலமைச்சர் ஆனது தெரியும். அவர் முதலமைச்சராக இருந்த காலம் வந்து ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டு. அது ஆக்சுவலாக அவரை முதலமைச்சராக முன்னிறுத்துறது போன எலெக்ஷன். அது ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டு. தோல்வி தானே அது. ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டு 21 ஏடிஎம்கே ஆட்சி முடிஞ்ச பிறகு 21 தோத்தார்ல அவர் முதலமைச்சர். அவங்க முதலமைச்சராக எதிர்கொண்ட சட்டமன்ற தேர்தல் ஒரே தேர்தல் தான். அதுல தோத்தார்ல அவரு முதலமைச்சர். கௌரவமான தோல்வி தானே சார் அது. 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சிக்கு பிறகு இவ்வளவு ஓட்டு வாங்குறது பெருசு தானே சார். யாரோட கூட்டணி? பாஜகவோட கூட்டணி. 75 இடங்களை பெற்றீங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம் மீறி இன்னைக்கு நீங்கள் பாஜக வேண்டான்றீங்க. பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக இல்லாமல் நின்னீங்க. என்னாச்சு உங்களுக்கு? பாஜக மட்டுமா இல்லை சார். நான் கேட்குறேன், ஹைப்போதெட்டிக்கலா கேட்குறேன். நீங்க வந்து 22-18 சார். ஏடிஎம்கே ஓட் ஷேர் 22. ஓட் ஷேர் எப்படிங்க? சீட்டு பாருங்க. இதுக்கே அவங்க பிஎம்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிஜேபியோட ஓட் ஷேர் என்னவா இருக்கும்? ஒருவேளை பிஎம்கே ஏடிஎம்கே ஓட் இருந்ததுன்னா ஏடிஎம்கேட ஓட் ஷேர் என்ன? ஒரு கூட்டணியில் நீங்கள் அது மாதிரி பிரிக்க முடியாது. கூட்டணியும் சேர்ந்து போட்டி போடும்போது நீங்கள் பிஎம்கே தனியாக பிரித்து பாஜக தனியாக பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. பாஜக அதிமுக கூட்டணி, அந்த கூட்டணி வந்து 75 சீட்டு வாங்கினது உண்மை. தினகரன் சேர்த்துனா 190 சீட்டு வாங்கிக்கலாம். அமித்ஷா சொல்லிட்டு போனது உண்மை. அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 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 லீடராக வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை பெறணும். முதல்ல நீங்கள் உங்கள் கட்சியில் நம்பிக்கை பெறது வேறு விஷயம். உங்கள் கட்சியிலேயே முழுசாக எல்லாருமே உங்கள் கூட இருக்காங்களான்னா அதுலேயும் பிரிஞ்சு போயிருக்காங்க. அது ஒன்று சேர்ந்தால் தான் பலம் பெறுன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதெல்லாம் விடுங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா கம்பேர் பண்ணி அந்த தலைமையை தான் இப்போ இருக்குன்னு எடப்பாடியை நீங்கள் தயவுசெய்து அதிமுக சொல்லலாம் சார். நம்ம ஏற்றுக்க முடியாது. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஈக்குவல் இல்லை. எந்த 2 லீடரும் எந்த 2 பர்சனும் ஈக்குவல்ஸ் கிடையாது. ஆமா, டெஃபினட்டா உங்களுக்கு இருக்கிற ஒரு எனக்குலாம் போலாம். ஏடிஎம்கே தொண்டர்கள் பார்வையில கோவத்துக்கு காரணம் என்ன? செங்கோட்டையின் கோவத்துக்கு காரணம் என்ன? ஏடிஎம்கே தொண்டர்கள் ஒரே விஷயம் சொல்லிடுறேங்க. செங்கோட்டையின் கோவத்துக்கு காரணம் என்ன? இன்ஃபார்ம்டா அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன். போன வாட்டி நம்ம பேசும்போது சொன்னேன், நான் இங்கே பேசும்போதும் என்ன கோவம், மேடையில் பேசுகிறவங்கலாம் எடப்பாடியை வந்து எம்ஜிஆரோடையும் ஜெயலலிதாவும் ஒப்பிடுறாங்க. என்ன அது புரட்சி தலைவரோடையும் அம்மாவோடையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னு வருத்தப்படுறாரு செங்கோட்டையன். அதை தான் போன வாட்டி பேசும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் சொன்னேன்ல, செங்கோட்டையன் விஷயம் பேசும்போது உங்ககிட்ட சொன்னேன்ல, அது மாதிரி இருக்கும்போது அது ஒப்பிடாதீங்க. அதே வருத்தம் அவருக்கு ஆட்சியில் இருக்கும்போது வந்ததா சார்? சார், அவருக்கு ஆட்சியில் இருக்கும்போது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட எடப்பாடி பழனிசாமி வந்து ஒப்பிடுறாங்க சார். அதிகாரம் எல்லாரும் திடீர்னு நேற்றைக்கு வந்து ஒப்பிடுறாங்களா? தொண்டர்கள் மேடையில பேசுறவங்க சிறப்பிக்க தான் சார் செய்வாங்க, பெருசா தான் பேசுவாங்க. அதிகாரத்தை அனுபவிக்கும் போது அதெல்லாம் வராது. அதிகாரம் போன பிறகு தான் அதெல்லாம் வரும். தெரிஞ்ச விஷயம் தானே. அதிகாரம் இல்லாத போது தானே அதெல்லாம் வரும். நம்ம பாயிண்ட் அதான், அதிகாரம் தான் முக்கியம். வேற என்ன சார்? இது அதிகாரம் தான் முக்கியம். நான் கூட்டணிக்கு வந்துடுறேன் சார். இப்போ அதிமுக வந்து திமுகவுக்கு மாற்றா இருக்கிற ஒரு கட்சின்றது சந்தேகம் இல்லை. திமுகவுக்கு மாற்றா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. அது வந்து பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி. 11 தோல்வின்றது தெரிஞ்ச விஷயம். அது பலவீனமாக இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம அது பலமாகறதுக்கு எல்லோரும் சேர்க்கணுன்றோம். எடப்பாடி சேர்க்க மாட்டேன்றார், கலைன்றாரு, விசுவாசன்றாரு, விரோதின்றாரு, வெள்ளாடுன்றாரு, வெங்கைன்றாரு, ஏதோ சொல்லிட்டு போகிறார். ஆனால் அடிப்படையான விஷயம் நீங்கள் பலமாகலைன்னா சார், அடிநாதமான விஷயம் அவங்க இல்லாமல் அவர்கள் தேவையில்லை. சசிகலாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ
தனக்கு தேவையில்லை, அவர்கள் இல்லாம ஜெயிக்க முடியும்னு அவர் நினைக்கிறார் சார். அவர் நினைக்கிறார், அது நடக்காதுன்றது என்னோட பாயிண்ட். அவர் தோப்பார், அந்த நம்பிக்கை தோற்கும். ஏன்னா நீங்க உங்க தனியாள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ராமநாதபுரத்திலேயே நீங்க ரெட்டையில கீழே போச்சு, ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஏன் மேலே வந்தாரு? அந்த தொகுதியா நீங்க மேலே வந்திருக்கலாம்ல. தினகரன் நீங்க மேலே வந்தாரு, எட்டையில ஏன் கீழே போச்சு? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற சார். பார்லிமெண்ட் லோக்கல் வேட்பாளர் நீங்க வச்ச பிரச்சாரம் என்ன? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க வச்ச பிரச்சாரம் என்ன? முழுக்க முழுக்க ஸ்டாலின் எடுத்து பிரச்சாரம் பண்ணீங்க. சார் இருங்க, முழுக்க முழுக்க ஸ்டாலின் எடுத்து தான் பிரச்சாரம் பண்ணீங்க. அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ட்ரை பண்றீங்க. நீங்க தெரியாதவரல்ல நீங்க. இது பாருங்க, மக்கள் ஓட்டு போட்டது எதுக்கு? நீங்க ஸ்டாலின் எடுத்து தான் பிரச்சாரம் பண்ணீங்க. அதை வச்சு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஆக்சுவலா. அப்ப நீங்க தோத்துட்டீங்க அந்த எலெக்ஷன்ல ஆக்சுவலா. அதனால முதல்வர் பிரதமர் கேண்டிடேட்லாம் பிரச்சனை இல்லை. எப்ப கேட்கிறேன், இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக ஓட்டு கேட்டதுனால ராமநாதபுரத்திலையும் பெரிய தேனியிலையும் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் ஆக்கணும்னு சொல்லி ஓபிஎஸ் டிடிவி ஓட்டு கேட்டாங்க. அதனால நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்கிறது ஒரு பக்கம், அந்த கோரிக்கை அந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு சார். ஓபிஎஸ் என்கிற மனிதர் தனி மனிதர் சொன்னீங்கல்ல, அவர் அந்த இடத்துல உங்களோட அதிகமான ஓட்டு மனிதர் என்று இன்றைய அதிமுக தலைமை கருது. ஒரு நிமிஷம், அதிமுக செய்தி தொடர்பாளர் அதிமுக நிறைய பேசிட்டாங்க. எனக்கு டைம் கொடுங்க கொஞ்சம் இருங்க, நான் கூட்டணியை பத்தி பேசிடுறேன். அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவங்க பேசுவாங்க, எல்லா பதிலும் சொல்லுவாங்க சார். நான் சொல்ல வரது என்னன்னா, அவங்களாம் தனி மனிதர் கிடையாது. அவங்களை விட்டுட்டு நீங்க வரப்போற எலெக்ஷன் சந்திச்சீங்கன்னா அதிமுக அவர்களும் ஒரு சக்தின்றீங்க. பின்னடைவை சந்திக்கும் சமூகம் சக்தி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா பின்னடைவை சந்திக்கும், நீங்க எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அதிமுகக்குள்ள ஆப்ஷன் என்ன? ஒன்று தாவேக்காவோட போகணும். தாவேக்கா வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கறாங்க. நீங்க அதுக்கான ஒத்துக்குப்பீங்களா? நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. ஒத்துன்னு எவ்வளவு சீட் கொடுப்பீங்க கேட்டாங்களா நமக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏன் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. மாநாட்டுல வெளிப்படையா சொல்லிட்டாங்களே சார். சார் நீங்க தப்பா சொல்றீங்க சார். அந்த மாநாட்டுல இல்ல சார், மாநாட்டு வரிகளை திரும்ப படிங்க. அவங்க வந்து எங்களோட யாராவது கூட்டணிக்கு வந்தா நாங்க அதிகாரத்தை ஷேர் பண்ணுவோம். அதுதான் அர்த்தம். அவங்க வந்து இன்னொருத்தங்கள்ட்ட அதிகாரத்தை கேக்குறது, பகிர்வு கேக்குற இடத்துல இல்ல. அதிமுக போனா அவங்க அதிகாரத்தை கொடுப்பாங்க கரெக்ட். அப்ப அவங்க முதன்மை அவங்க தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இவங்க ஒத்துப்பாங்களா? அப்போ கூட்டணி முதன்மை சக்தியா இருப்பாரு விஜய், நான் தான் முதல்வர் கேண்டிடேட் சொல்லுவாரு. ஒத்துப்பாங்களா அவங்க? சார் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஒத்துக்கும். அதுக்கு எப்படி ஒத்துப்பாங்க? அப்போ தாவேக்கா ரூல்ட் அவுட். அப்போ ஓபனா இருக்கிறது என்ன? பாஜக. அதிமுகலையும் பாஜக கூட்டணியை விரும்புறாங்க, பாஜகலையும் அதிமுக கூட்டணியை விரும்புறாங்க. ஸோ பாஜகவோட சேரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பிஜேபிக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபிஎம் எதிர்க்கிறாரு, சிவி சண்முகம் எதிர்க்கிறாரு, அன்வர் ராஜா எதிர்க்கிறாரு, கட்சியோட தலைவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி மொத்த தொண்டர்கள் விருப்பத்துக்காக நாங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியேறோம்னு சொல்லியிருக்கிறார். நீங்க ஒரு லிஸ்ட் வெளிப்படையா போட்டதனால அவர் ஒரு லிஸ்ட் போடுறாரு. இல்ல நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொல்ற 3 பேர் வந்து பாஜக எதிர்க்கிறாங்க. நான் சொல்றேன் தங்கமணி பேசுறாரா பாஜக எதிர்த்து? ஆதரிச்சு பேசினாரா? விஜயபாஸ்கர் பேசுறாரா? கூட்டணி முடிவு எடுத்த நேரத்தில் அவங்களும் பார்ட்டி டு தி டெசிஷன். நான் கேக்குறேன், எடப்பாடி சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. எடப்பாடியே சார் முதல் நாள் ராத்திரி அவர் கேக்குறாங்க பாஜகவோட கூட்டணி உண்டான்ட்டு. அதெல்லாம் தேர்தல் சமயத்தில் பார்த்துக்கலாம் சொல்றாரு. 15 மணி நேரம் கழிச்சு ஜெயக்குமார் என்ன தெரியுமா சொல்றாரு? பாஜகவோட கூட்டணி கிடையாது. இந்த பதில முதல் நாள் ராத்திரியே எடப்பாடி சொல்ல மாட்டேன்றாரு. ஏன் சொல்லல சார்? நேற்றைக்கு வந்த அறிக்கையில சார், இந்திய அறிக்கையில மோடி அரசு விமர்சிச்சு கடுமையா கண்டிச்சு தான் சார் அதிமுக நிலைப்பாடு எடுத்திருக்கு. இந்த ஃபண்ட்ஸ் ரிலீஸ் சார் நான் ஒரே ஒரு பாயிண்ட் கேக்குறேன் சார். நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் இருக்கட்டும் சார். இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி எதிர்ப்புல, ஹிந்தி எதிர்ப்பு விஷயத்துல மோடி அரசுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. ஸ்டில் பிஜேபியோட போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது சார். நாளைக்கு தாவேக்கால கூட்டணி இல்லாட்டி பிஜேபி சைடு தான் போயணும். தாவேக்காவோட கூட்டணி போனா அது வேற விஷயம். தாவேக்காவோட கூட்டணி போனா பெரிய விஷயம் சார். பதில் சொல்லிறேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க, நானும் முடிச்சு. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. தாவேக்காவோட கூட்டணி போனா அது ஒரு பெரிய விஷயம். ஆனா தாவேக்காவோட கூட்டணி அமையலைன்னா அதிமுகவுக்கு பாஜக விட்டா வேற வழி கிடையாது. அதுதான் அடிப்படையான விஷயம். ஆப்ஷன் அதுதான். இல்ல சார், பாஜக விரும்புது 2 பேர் சொல்றாங்க. பாஜக விரும்புது இல்ல, இங்க இருக்க 2 பேரும் நாங்க பாஜக கூட சேரணும் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லிட்டு இருக்கோம் சார். பாஜகவோட சேர்ந்து தான் வின் பண்ணி இருக்கலாம் சார். அது வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு பாஜக மேல பாஜகவோடு சேர்ந்து இருந்தால் 20 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி அந்த கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் சார். அதாவது பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நாங்க சொல்றோம். 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க. அடுத்து ஜெயக்குமார் சொல்றாரு.
போற வர எல்லாரும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். யார் யார் சொல்லணுமோ, எப்பப்ப சொல்லணுமோ, எங்கெங்க சொல்லணுமோ அதிகாரப்பூர்வமாக சொல்றோம். அடுத்து அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, அவங்க தலைவர்களோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு. இது என்ன சார் நாங்க யார் வழியில வந்திருக்கோம்? அம்மா வழியில, புரட்சி தலைவர்கள் வழியில வரும்போது எங்களுக்கு முன்னாடி இந்த தலைவர்களோட ஒப்பிட்டு பேசுறதுல என்ன தப்பு? ஒரு பிரியன் சார் பத்திரிகையாளர், நீங்க அப்படி பேசக்கூடாது. ஒப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு? அவங்க வழி வந்தவர் தானேன்றாங்க. 50 வருட காலம் வழி அம்மா அவர்கள் பிரிஞ்சு சேவை செய்த நிலையிலிருந்து இன்ன வரைக்கும் அவரோட நிலைப்பாட்டை அவர் மாத்திக்கிட்டது சார். அவரே ஒத்துக்கவே முடியாது. 50 வருடம் இந்த இயக்கத்துக்காக உழைச்சிருக்காரு. அப்ப அவரை யாரோட ஒப்பிடணும்ன்றாங்க? ஒரு தோல்விக்கு அப்புறம் வெற்றி தலைவரோட ஒப்பிட முடியும். என்ன சார் வாதம் இது? என்ன வாதம் இது? மேடம் எப்படிங்க எடப்பாடி ஒப்பிட முடியும்? ஒரு செகண்ட் எங்க தலைவர் நீங்க ஒப்பிடுங்க சார். அதன் வழியில தான வந்திருக்காரு. அவர் கட்சி மாறி வந்திருக்காரு. வேற கட்சியில வந்தாரா? என்ன இது எனக்கு புரியல. நீங்க பண்ணுங்க. நாங்க எடுத்த நிலைப்பாடு கிளை செயலாளர் இருந்து இந்த வரை இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட நிலைப்பாடு நீங்க பண்ணது தப்புன்னாங்க. நாங்க சொல்றோம் பண்ணது தப்புன்னாங்க. பிரச்சனை என்னன்னா, மறைந்த முதலமைச்சர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், அம்மா அவர்களாகட்டும், அவர் வழியில் இவர் கட்சி அவருடைய பாதையை பின்பற்றி அரசியல் நடத்துகிறார் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களோட அந்த கம்பேரிசன் என்ன காரணம்? என்ன காரணம்? இருங்க, நான் 2 தலைவர்களோடையும் நான் டூர் பண்ணவன், உங்களுக்கு தெரியும். பார்ட்டி பேப்பர்ல இருந்து டூர் பண்ணியிருக்கேன். எம்ஜிஆர் அவர்கள் இரவு 6 மணி மாலை 6 மணிக்கு வர்றதா ஒரு ஊரில் அறிவிச்சிருந்தா அதிகாலை 2 மணிக்கு போவார். அப்பயும் மக்கள் பார்க்கறதுக்கு இருப்பாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில், பிற்காலத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. 11 மணி இருந்தது, அப்புறம் 10 மணி பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இருமருங்கிலும் அவர் போகிற வழியில் கூட்டம் இருக்கும். இன்னைக்கு 200 ரூபாய் கொடுத்து தான் சாரி டு சே எந்த தலைவருக்கும் கூட்டம் சேர்க்க வேண்டிய நிலைமை. அவர்களோடு நீங்கள் இப்படி ஒப்பிடுவது என்பது நிச்சயமாக சார், அவங்க சினிமா ஸ்டார் சார், அவங்களுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி வேற. பட் இவங்க சொல்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் வந்தவங்கள அந்த வழியில பாராட்டி பேசுறது என்ன சார் இருக்கு? அதெல்லாம் சொல்லவே இல்லையே. அப்ப யார் அதை விட பெரிய தகுதி வேற என்ன வேணும்? அப்படி இருந்து ஒரு கிளை செயலாளரா இருந்தவர் முதலமைச்சரா இருந்திருக்காரு. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வின்றார் சார். நடுவுல நடந்த இடைத்தேர்தல் இருந்துச்சு, பெரும்பான்மையான ஓட்டுகளை பெற்று அவருடைய முதலமைச்சர் பதவியை தக்க வச்சார். அந்த வெற்றியை சொல்ல மாட்டார் பிரியன் சார். மெஜாரிட்டி பெற்றது ஆடி போவோம் அமாவாசை மெஜாரிட்டி இடங்களை பெற்றது திமுக தானே பெற்றதுங்க. நீங்க குறிப்பிட்ட இடம் சொன்னீங்கல்ல, குறைந்த இடங்களை பெற்றது நீங்க தக்க வச்சிட்டீங்க. தொகுதி வெற்றி பெற்ற ஆட்சியை தக்க வச்சமா? 13 இடங்கள் பெற்றது. 13 இடங்கள் பெற்றது யார்? திமுக தான் பெற்றது. ஆட்சியை தக்க வச்சமா இல்லையா? அந்த வெற்றியை சொல்ல மாட்டீங்களா? நீங்க தக்க வச்சதுக்கு ஏற்றபடி பெற்றீங்க. இல்லங்க, ஆட்சி போய்டும் சொன்னீங்களே. இன்னொரு விஷயம், மைனாரிட்டி ஆட்சி நடத்துனது கிடையாது சார் அதிமுக. அதிமுக பொறுத்தவரைக்கும் மைனாரிட்டி ஆட்சி நடத்துனது கிடையாது. அடுத்து இவங்க எல்லாம் இது நடக்கும் அது நடக்கும் இவங்க வந்து யூகங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க உண்மையை சொல்றோம், யதார்த்தத்தை சொல்றோம். ஒரு நிமிஷம், ஈஸ்வரன் சார் குறுக்கிட்டாங்க. ஈஸ்வரன் சார் 2-3 விஷயங்களை சொல்றாங்க. நீங்க சொல்றது மாதிரி ஆட்சிக்கு ஆதரவான அலை ஒன்றும் வீசவில்லை. எதிர்க்கட்சிகள் கூட்டணி ஒன்று உருவாயிடுச்சுன்னா அது திமுகவை கடுமையான ஒரு சேலஞ்சை கொடுக்க முடியும். ஆன்டி இன்கம்பன்சி ஒரே இடத்துல போகிற அளவுக்கு சூழல் மாறும் அப்படின்னு திரு ரமேஷ் கணிக்கிறார். அதுக்கு அடுத்த வந்த விவாதங்களும் பல அம்சங்களை இருக்கிற உங்க தலைப்பு அதிமுகவினுடைய கூட்டணி எப்படி அமைய போகிறதுங்கிறது தான் தலைப்பு. ஓகே, இதில் யாரு குறை அப்படிங்கிறது பேச்சல்ல. பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகின்ற, பிஜேபி சார்பாக பேசுகின்ற அன்பு சகோதரர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் இன்றைக்கு எம்ஜிஆரை போல இபிஎஸ் கிடையாது, ஜெயலலிதா அவர்களைப் போல இபிஎஸ் கிடையாது என்றெல்லாம், அதாவது எப்படியாவது அதிமுக பிஜேபி கூட்டணி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அவர் இப்போது இபிஎஸ் அவர்களை விமர்சிக்கிறார். இபிஎஸ் அவர்களை தாழ்மையாக பேசுகிறார். இதுதான் பிரச்சனையே. கூட்டணி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு இபிஎஸ் அவர்களை தாழ்மையாக பேசுகிறார்கள். இன்று அதிமுக என்பது இன்றைக்கு அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள். இன்றைக்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ உயிரோடு இருந்தால் நீங்கள் சொல்வது சரி, அவர்களோடு எப்படி ஒப்பிட முடியும் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவர்கள் உருவாக்கிய கட்சி, அவர்கள் வழிநடத்திய கட்சியை
இன்றைக்கு பொதுச் செயலாளராக இபிஎஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சிக்காரர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள். அந்த கட்சிக்காரர்கள் அவர்களுடைய பொதுச் செயலாளரை தூக்கி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக கொண்டு வருவது சரியாக இல்லை. அதே போல ஏன் அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்காது, புரிதல் இருக்காது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இபிஎஸ் அவர்கள் அதிமுகவோடு ஜி.கே. வாசன் அவர்கள் கூட்டணியில் இருந்தார், பாமக கூட்டணியில் இருந்தது. பேச்சுப்படி, அந்த கமிட்மெண்ட் படி 2 பேர்த்தையும் ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கினார். ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கிய பின்னால் அடுத்த தேர்தலிலே அவர்கள் எடுத்த முடிவு என்ன? அப்போ அந்த புரிதல் எங்கே இருக்கிறது? அந்த நம்பிக்கை எங்கே இருக்கிறது? சகோதரி சிவசங்கரி அவர்களே, இல்லை எங்கள் எந்த பிரச்சனை இல்லை எல்லாம் என்று சொல்லிவிட்டு பகைவர்களும் துரோகிகளும் என்று சொல்லுகின்றார். ஸோ பகைவர்களும் துரோகிகளும் இருக்கின்ற வரை அது எப்படி வளர முடியும்? எப்படி அடுத்து மக்களுடைய அந்த நம்பிக்கையை பெற முடியும்? அதை யோசித்து பார்க்க. அரசியல்ல பகையும் துரோகமும் வென்றதுதான் சார் ஒரு தலைமையோட வெற்றியே. துரோகத்தை சந்திக்காத தலைமையும் இருக்காது, பகைய வெல்லாத தலைமையும் நிலைக்க முடியாதுல்ல. அது அக்னாலஜ் பண்றாங்க. எங்களுக்கு வந்து எதிரிகளும் இருக்கிறாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் பிரச்சனைகளும் உள்ளுக்குள்ள. அதனால நாங்க 24 தேர்தல்ல அதனால தோத்தோம்னு சொன்னாவே அந்த அவநம்பிக்கை வந்துடுது இல்ல. பகைவர்களாலும் துரோகிகளால் தான் நாங்க 24ல தோத்தோம் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அவநம்பிக்கை வந்துடுது இல்லையா? இன்னொன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தல சார். பிஜேபி சார்பாக பேசுகின்ற அதிமுகவோட 57 வருஷம் வரலாறுல எவ்வளவோ துரோகங்கள் நடந்திருக்கு, எவ்வளவோ எவ்வளவோ துரோகத்தை சந்திக்காத தலைவரே இருக்க முடியாது சார். பிரதான எதிர்க்கட்சியாக துரோகத்தை அரவணைச்சு எம்ஜிஆர், செயல்பட வேண்டும். அரவணைச்சு போனதா ஜெயலலிதா, அந்த பிரதான பெரிய எடப்பாடி சொல்லுங்க. உள்ள போனாங்க, கேள்வி கேட்டீங்களா? மாற்று கருத்து கிடையாது. அதெல்லாம் இந்த ஜெயலலிதா காலத்துல சின்னத்தை முளைக்கினாங்க. அப்பெல்லாம் ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? இப்போ ஓபிஎஸ் சொல்றீங்க, தினகரன் சொல்றீங்களா? அதெல்லாம் பெரிய துரோகமே கிடையாது. ஒரு கட்சியோட வர்றாருல இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கட்சியை ஒன்றுபடுத்தணும் நோக்கம் இருந்தா ஒன்றுபடுத்துங்க, இல்லாட்டி நானே வேணா போயிட்டு போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நியாயமான கேள்வி முன்வைக்கிறேன். ஒரு கட்சி தலைவர் சார், ஒரு கட்சி தலைவரை முடிவு செய்ய வேண்டியது யாரு? கட்சி தொண்டர்கள் தானே. முடிவு பண்ணிட்டோம்ல, சட்ட ரீதியா பண்ணிட்டோம்ல, தார்மீக அடிப்படையில் பண்ணிட்டோம். அதுக்கு மேல என்ன நியாயம் சார் இது? சிவில் கோர்ட் மேல இறுதி தீர்ப்பு சிவில் கோர்ட் வரணும். இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் கோ? இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் கோ சார்? இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் கோ? எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்க போறாங்க. என்ன ஸ்டேட்டஸ் கோ? இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் கோ? அதுதான் செல்லுபடி ஆகும். அதுதான் நியாயமானது. சப்ஜெக்டிவ் இறுதி தீர்ப்புங்க சிவில் கோர்ட்ல. அதுதான் தர்மமானது சார். ஒரு தர்மமான நியாயப்படி சட்டப்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் பொதுக்குழுல நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா உங்களோட தனிப்பட்ட கருத்து அதை புறந்தள்ளுற. ஏடிஎம்கே சர்ச்சை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை எங்களுக்குன்ற இடத்துக்கு ஏடிஎம்கே போகுது. இது இந்த பிரச்சனை நாங்கள் ஓவர் கம் பண்ணுவோம்னு ஏடிஎம்கே நினைக்கிறாங்க. மீன்வைல் பிஜேபி சைடில் எங்கள் தலைமையில் கூட்டணி அப்படின்ற ஒன்றை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. 2026 என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு பேசுகிறாங்க. எங்கள் தலைமையில் கூட்டணின்னு பேசுகிற பிஜேபி தலைவர்களும் இருக்கிறாங்க. இன்னொன்று திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ட்வீட், பிறந்தநாள் செய்தி. இது வந்து ஒரு சட்டலான மெசேஜ் சொல்லலையா சார்? நரேந்திர மோடி அவர் தேவைக்கேற்ப அரசியலை பயன்படுத்துவார் சார். அது ஜெயலலிதாவை பயன்படுத்துகிறார். நான் இல்லைன்னு சொல்ல. ஜெயலலிதா 100 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தபோது ஒரு நாள் வந்து பார்த்தார் அவர். நரேந்திர மோடி ஒரு நாள் வந்து பார்க்கல அவர். இன்றைக்கி வந்து ரொம்ப பாசத்தை பொழிகிறார். பொழிஞ்சிட்டு போட்டோம், அது வேறு விஷயம். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரைமரி ஃபோர்ஸே கிடையாது. பாஜக தமிழ்நாட்டில் செகண்டரி ஃபோர்ஸ் தான். அதோட ஆளில் யாரும் சார்பாக சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் இங்கே யாரும் வரவும் முடியாது, வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இங்கே இந்த ஏடிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும். அந்த ஏடிஎம்கே தாவேகாவோட அமைக்குதா பாஜகவோட அமைக்குதா தான் இங்கே பிரச்சனை. ஆக்சுவலாக
ஸோ ஏடிஎம்கே தான் ஆல்டர்னேட்டாக இங்கே இதுவரையும் இருக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்றது தான் பிரச்சனை இருக்குது. ஸோ பாஜகன்ற இப்போ கட்சி தனியாக ஒரு கூட்டணி அமைந்தால் இன்னொரு அணியாக அது இருக்கும் தவிர ஓட்டை பிரிக்குமே தவிர அதனால் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடையாது. இங்கே பாஜக என்ன நினைக்கணும், அதிமுகவோட சேர்ந்து ஏதாவது இன்னும் அடிஷனலாக 4 சீட்டை 12 சீட்டாக மாற்றலாமான்னு அந்த எண்ணத்தில் போவாங்களே தவிர அது தனியாக ஆட்சியை பிடிக்கிறவங்களுக்கோ தனியாக கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சி இங்கே வரதுக்கான வாய்ப்பெல்லாம் 10 வருஷம் கிடையாது. அதனால 10 வருஷத்தில் சான்ஸே கிடையாது. இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணி என்பது ஒரு தேர்தல் நடக்கிற வரை, இந்த அலையன்ஸ் இன்னும் உறுதிப்படுகிற வரை, இன்னொரு கட்சியோடு கூட்டணி உறுதிப்படுகிற ஒரு எனி மேஜர் பார்ட்டி, இப்போ இருக்கிற மேஜர் பார்ட்டி யார்? அவங்க டிஎம்கேவோட சேர மாட்டாங்க, சேர முடியாது, அதிமுக. அப்போ அதிமுகவோட கூட்டணி அமைகிற வரை அந்த கட்சி தலைவர் என்ன சொல்லுவார்? நாங்கள் யாராவது சீட்டு சேர்த்துங்க எங்களை கட்சி அப்படின்னு நான் சொல்லுவாங்க. எங்கள் தலைமையில் கூட்டணி அமையும். இப்போ அவர் சொல்கிறாருல அதிமுக பொதுச் செயலாளர், வெற்றி கூட்டணி அமையும் வெற்றி கூட்டணி அமையும்னு 24லையும் சொன்னார், 26லையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே எந்த ஒரு கட்சியுமே அதை சொல்லும். இது ஒன்று. நரேந்திர மோடி அவர்கள் அஇஅதிமுகவை ஈர்க்க பார்க்கிறார். அதில் வெறும் அரசியல் இருக்கலாமே தவிர அதிமுக தொண்டர்களை அதுதான் அது அரசியல் நிச்சயமாக இருக்கலாம், இருக்குமே தவிர அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்றையும் மறந்து விடக்கூடாது. அதிமுக அல்லது வேற காங்கிரஸ், எம்ஜிஆர் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. 1987 எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விட்டார். பாரத ரத்னா என்ற புகழுக்குரியவராக அவர் திகழ்கிறார். அந்த எம்ஜிஆர் அவர்கள் மீது அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபோது நேரில் வந்து பார்த்து விட்டு சென்ற பிரதமர் இந்திரா காந்தி அதன் பிறகு மறைவெய்துகிறார். எம்ஜிஆருக்கு அந்த செய்தியே தெரியாது. அமெரிக்காவிலிருந்து வந்தவுடன் எம்ஜிஆர் டெல்லி செல்கிறார். ஆகவே எதற்காக இதை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால், அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு யூபிஏ ஆட்சியில் தரப்படாத மிகப்பெரிய கௌரவத்தை தந்தவர் நரேந்திர மோடி. இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற ரயில்வே நிலையங்களில் அந்த ட்ரெயின் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஸ்டேஷனுக்கு போகிறது என்ற அறிவிப்பு வருகிறது, டிக்கெட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நரேந்திர மோடி. அவங்க பாரத ரத்னாவே கொடுத்தாங்க. நான் சொல்றது எதற்காக பாரத ரத்னாவே இல்ல, நீங்கள் எப்படி அதை வந்து ஒரு அரசியல் நோக்கம்னு சொல்றீங்க? அம்பேத்கர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்தாங்க சார். அதுதான் சார் நான் சொல்வது. இவ்வளவு பெரிய பெருமையை நரேந்திர மோடி ஏற்கனவே செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். சார் அரசியலை காங்கிரஸ் எவ்வளவு பெரிய விஷயம் சார். பாரத ரத்னா கொடுத்தது காங்கிரஸ். இல்ல அரசியலை தாண்டி புரட்சி தலைவரும் சரி அம்மாவும் சரி எத்தனையோ தலைவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். ஆனா மறைந்த பிறகும் இன்னைக்கும் புகழ் மங்காத ஒரு தலைவர் உலகத்திலே அது புரட்சி தலைவரும் அம்மா மட்டும்தான் சார். அதனால அவங்க தேசிய தலைவர்களா பார்க்கப்படுறாங்க. அரசியலை தாண்டி அவர்கள் ஆளுமைக்காக தான் அவங்களுக்கு எல்லா அங்கீகாரமும் கிடைக்குது. ஸோ பாரத பிரதமர் கொடுத்த அங்கீகாரம் என்பது, வாழ்த்து என்பது அவங்க ஆளுமைக்கும் அவங்க நிர்வாக திறமைக்கும் அவங்க புகழுக்கும் மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர், மக்களுக்காக வாழ்ந்தவரும் கொடுத்த ஒரு புகழாக தான் நீங்க பார்க்கணும் சார். இதுல அரசியல் நோக்கம் எதுவும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இதே உங்க நிறைவு கருத்தாரு திரு ஈஸ்வரன், உங்க நிறைவு பார்வையோட நிறைவு செய்யலாம். உங்க நிறைவு பார்வை சுருக்கம். அதாவது அதிமுகவை பொறுத்தவரை உட்கட்சி பிரச்சனைகள் தீருமா என்றால் தீராது. டிடிவி தினகரன் அவர்களையோ அல்லது ஓபிஎஸ் அவர்களையோ அல்லது சசிகலா அவர்களையோ மீண்டும் இபிஎஸ் சேர்த்து கொண்டு அந்த கட்சியை நடத்த முடியாது. இது யதார்த்தம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைவராக இருந்தவர்கள். அவர்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் எங்கேயோ கடந்து போயிடுச்சு. அளவு சேர்ந்து நடத்துறது அப்படிங்கிறது முடியாது. இன்னொரு பக்கம் பிஜேபி எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து பேசினாலும் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசினாலும் அதிமுகவுடைய ஓட்டுக்களை அவர்கள் எடுக்க முடியாது. ஆனால் கூட்டணிக்கு அதிமுக போனால் எப்படி மற்ற மாநிலங்களிலே இன்றைக்கு கட்சிகள் அளிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை போன்ற ஒரு நிலைமை அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இது நம்ம அவங்களுடைய நம்பிக்கையை தவறாக பேசலை. எந்த கட்சியும் நாங்கள் நல்ல கூட்டணி அமைப்போம், அடுத்த ஆட்சி எங்களுக்குத்தான் என்று அந்த நம்பிக்கையோடு தான் பயணிக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நாம் குறை சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. நன்றி. உங்கள் எல்லோருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.